சடனாக பார்த்தீங்கன்னா எனக்கு சக்தி மசாலாலேருந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சுங்க. எனக்கே ஒன்றும் புரியல, என்னடான்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து நான் ஒரு குக்கிங் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேங்க. ஸோ அதுக்கு கிஃப்டாக தான் அனுப்பியிருக்காங்கன்னு ரியலைஸ் பண்ணேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா செஃப் தீனா சார் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து ஜட்ஜும் பண்ணியிருந்தாங்க. நான் அங்கே என்ன குக் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு தோசை, வாழைத்தண்டு கூட்டு, வாழைக்காய் பிரியாணி, வாழைத்தண்டு ரைத்தா, வாழைப்பூ வடை, நேந்திரம் பழ பாயாசம், வாழைப்பூ கோலா உருண்டை, தென் வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரைங்க. இது தாங்க ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்சல் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் கிவிங் லெட்டர் மாதிரி இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் மசாலாஸ் இருந்துச்சுங்க. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். தென் பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மட்டும் தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று இருந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேட் இருந்தது. வீட்டில் எவ்வளோதான் பாத்திரம் இருந்தாலும் எனக்கு புது பாத்திரம்னாவே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த பிளேட்டை பார்த்தோன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில புக்ஸ் அண்ட் கேலண்டரும் கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த ஃபர்ஸ்ட் காட்டுற புக் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் ஆன்மீகம் ரிலேட்டடாக ஒரு புக் இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து இந்த வார இதழ் மாதிரி ஒரு புக் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவங்களோட ட்ரஸ்ட் பற்றி ஒரு புக் இருந்துச்சுங்க. இப்போ என்னென்ன மசாலாஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா, சில்லி மசாலா, அதுக்கப்புறம் சாம்பார் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் பவுடர், அப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ், இதெல்லாம் தாங்க கொடுத்துருந்தாங்க. இது ஜஸ்ட்டு நான் இப்படி டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் இதெல்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கினாலும் நமக்கு கிஃப்டாக வந்திருக்கு அப்படிங்கும் போதே ஒரு ஸ்பெஷலாக தாங்க இருந்துச்சு. இந்த கேலண்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இதை வச்சு நான் விளையாடிட்டே இருந்தேன். இதை எங்கே மாட்டலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன்.